இதோ கடவுள் எனக்கு துணையாயிருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருடைய திரு இதயத்துக்குள்ளே ஒப்படைத்து மன்றாடி கொள்ளுவோம். அவருடைய திருவிழாவின் காயத்துக்குள்ளே இருந்து வழிந்தோடிய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நம்முடைய வாழ்வும் கழுவி தூய்மையாக்கப்படவும், நம்முடைய தேவைகள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய பாதத்திலே கேட்கப்படவும், ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த உன்னதமான இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதரங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குறை குற்றங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவரிடம் மனமிருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். இளம்பல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்க. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, நீருளம் கனிந்துகும் அடியார்களாகி எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள்வீராக்க. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 14 தொடக்கம் 17 வரை. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு ஒருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமே ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல்
ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிறகடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஜாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர் பெறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18 தொடக்கம் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே,
இன்றைய நாளுடைய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க நம்மை அழைத்து நிற்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எதிலே இருந்து ஆண்டவர் நம்மை திரும்பி வரும்படி அழைக்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களிலே இருந்து நம்மை மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வர ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே எங்களுடைய கடந்த கால வாழ்வுகளை திரும்பி பார்த்து நாங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரிடம் ஆசீர் பெற ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். எனவே அவரிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற அந்த ஆசீர்வாதங்களானது 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலனளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார், ஆசிக்கின்றார். எனவே பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவருடைய வார்த்தை மனிதனுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஏசாயா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுவார், வானத்திலே இருந்து மழையும் பனியும் இறங்கி வந்து நிலத்தை நனைத்து அது விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லை. அதே போன்று ஆண்டவருடைய வார்த்தையும் நமது வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அவருடைய பாதத்திலே இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக, எம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறவும், எம்முடைய குடும்பங்களிலே இறைவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு நல்ல விளைநிலங்களாக எம்முடைய குடும்பங்கள் மாற்றமடையவும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே அருளையும் ஆசீரையும் கேட்டு இந்த உன்னதமான பலியிலே செபித்து மன்றாடுவோம். ஆமேன். எம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். நல்ல ஆயனான இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வி இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட நேர்மையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றுண்மையையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடிக் கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் அல்லவான தந்தை இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மது பிள்ளைகளாகி நாங்கள் எடுத்து எம்பிய ஒவ்வொரு தேவைகளையும் எங்களது உள்ளங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்த நல்ல தந்தையாக இருக்கின்றீர். அவற்றை நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக பெற்று தந்திரலும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தேறும். ஆவேலின் காணிக்கை மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல ஆட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானேறும். இவ்வாறு மக்கள் மூவர் கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் கோயிலுமாக திரு அவையாக திகழ செய்தேறும். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தேறும். ஆகவே வானதூதர் திரள்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் பெருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமிதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அள்ளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதோ நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கின்றேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கின்றார் ஆண்டவர். நன்றை கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பெயராலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.